கிட்னியை உடனே சட்னி ஆக்கக்கூடிய மாத்திரைங்களாம் அந்த வலி மாத்திரைங்க. அப்படின்னும் போது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் 3-4 மாத்திரை போட்டிங்கன்னா ட்ரக் டாக்ஸிசிட்டி அதிகமாகிடும். அப்போ உங்களுக்கு வேறு சைடு எஃபெக்ட்ஸ் லைக் ஹார்ட்டில் அரித்மியாஸோ இல்லை லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது வந்து ஈரல் கெட்டு போகிறதோ இல்லை கிட்னி வந்து கொடின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலத்தை வந்து டோட்டலாக டைட் ஆக்கி விட்டுரும். நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே வெளியே வராது. ஒரு 100 பரோட்டா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கும். அது 5 ml குடித்தாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வெயினில் செலுத்தும் போது உடனே போயிட்டு ஹார்ட்டில் அட்டாக்ஸோ இல்லைனா லங்கில் அட்டாக்ஸோ இந்த மாதிரில பிரெயினில் ஸ்ட்ரோக்கோ இல்லை நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடேட்டிங் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சளிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளட் பார்ன் டிசீசஸ் லைக் HIV, எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பின்றது வந்துட்டு ஈஸியாக பரவுதுன்றதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபீவருக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லராக யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணி அதை வந்து போதைக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து எப்படி மிஸ்லீட் பண்ணுறாங்க சார் ஆக்சுவலாக? இல்லை நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடேட்டிங் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சளிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அவில்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை, செட்ரிசின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி மாத்திரைலாம் நல்ல ஒரு செடேஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான். நம்மளே பேஷண்ட் கொடுக்கும்போதே சொல்லுவோம் நைட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வரும் பார்த்துக்கோங்கன்ட்டு. இல்லை அவங்க பயந்துருவாங்க, என்ன சார் அது போட்டதுக்கப்புறம் நைட்டில் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே தூக்கத்தை கொடுக்கும். ஓகேங்களா, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சில அதர் மாத்திரைஸும் இருக்குது. ஓகேங்களா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் லைக் ட்ரமடால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயின் கில்லிங் மட்டும் பண்ணாமல் இன்னும் உங்களுக்கு செடேஷன் ஆக்டிவிட்டி தருது. ஏன்னா இது எல்லாமே போய் பிரெயினில் கொஞ்சம் ஆக்ட் ஆகுது. ஓபியாய்ட்ஸ்ன்ற கேட்டகரியில் வருது, பிரெயினில் கொஞ்சம் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை தான் மெயினாக வந்துட்டு ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு தவறாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தவறாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாத்திரை 1 போட்டால் நல்லா தூக்கம் வருதுன்னும் போது 2-3 போடும் போது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு போதை எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரமடால் மாத்திரைங்களை ஒரு 2-3 சேர்த்து போடும்போது ஒரு போதை எஃபெக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப டேஞ்சர்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா மாத்திரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோசேஜ் இருக்குது, ஒரு டோசிங் இருக்குது. அந்த மாத்திரை வந்து அந்த டோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்க வர எஃபெக்ட்ன்றது ஒன் ஆஃப் த எஃபெக்ட். ஏன்னா இவங்க வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நேராக மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்க மாத்திரைன்னு சொன்னால் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, கொடுக்கக்கூடாது. அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி மாத்திரைங்க போட்டு இவங்க வந்து பழகிடுவாங்க, இல்லைனா ஏதாவது தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஆனால் ஒரு சில இந்த மாத்திரைங்கள்லாம் கேட்டால் கொடுப்பாங்க, செட்ரிசின் கொடுங்க இது கொடுங்கன்ட்டு. ஆனால் இந்த மாத்திரையை நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் 2-3 எக்ஸ்ட்ரா போட்டோம்னா வந்து நல்லா தூக்கம் வருது அப்படின்னும் போது அது போதைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க. ஆனால் இதோட கான்சிக்வன்சஸே ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மாத்திரைங்க வந்து அந்த டோஸ்னா ஒரு மாத்திரை தான் போடணும். அந்த இடத்துல நீங்கள் 3-4 மாத்திரை போட்டிங்கன்னா ட்ரக் டாக்ஸிசிட்டி அதிகமாகிடும். அப்போ உங்களுக்கு வேறு சைடு எஃபெக்ட்ஸ் லைக் ஹார்ட்டில் அரித்மியாஸோ இல்லை லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது வந்து ஈரல் கெட்டு போகிறதோ இல்லை கிட்னி வந்து சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுறதோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் உணர மாட்டேன்றாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற அந்த வலி மாத்திரையெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா, அந்த கிட்னியை உடனே சட்னி ஆக்கக்கூடிய மாத்திரைங்களாம் அந்த வலி மாத்திரைங்க. அப்படின்னும் போது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுல மாற்றுக்கிறது. கண்டிப்பாக சார். இன்னொன்று வந்து இந்த காஃப் சிரப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கொடின் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கம்மி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. பட் இருந்தும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில பேர் யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்து புழக்கத்தில் இருக்குது. கொடின் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பு. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி யார் கொடுக்குறோம்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த கேன்சர்னால வரக்கூடிய இருமல் இருக்குல்ல, அதை நம்ம என்ன கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இருமல் நல்லா கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு சிறப்பு வந்து கொடின். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இப்போ ஈஸியாக மார்க்கெட்டில் ஃப்ளோட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ சில பேர் ஃபேக் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து வாங்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு அதையே வச்சு வாங்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஆனால் இப்போ வந்து கொடின் மேனுஃபேக்சரிங் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு லீவோப்ரோபசின் இந்த மாதிரி இந்த பிரெயினில் செடேஷன் உண்டாக்காமல் நிறைய சிறப்புங்க இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான்லாம் கொடின் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். மெயினாக எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டுங்கடங்காத இருமல், எஸ்பெஷலி நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, ILD மாதிரி பேஷண்ட்டுக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு இரும்பலே வந்து சரியாகாது எது போட்டாலுமே. ஏன்னா அந்த காரணத்தை அழிக்க முடியல. இப்போ கேன்சர்லாம் செத்து தான் போகிறான். ILD போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்சிஜனுக்கு போய் அவனை இறந்து தான் போகிறான். அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்துட்டு இருமல் இல்லாமல் தூங்கட்டமே அப்படின்னும் போது தான் அந்த கொடின் மாதிரி சிறப்பு வருது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் இந்த ஃப்ளோட்டிங் ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ஆபத்து. கொடினோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மோசம். ஓகேங்களா, கொடின் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வையே சுருக்கும். ஓகேங்களா, பியூபிலரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. கொடின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலத்தை வந்து டோட்டலாக டைட் ஆக்கி விட்டுரும். நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே வெளியே வராது. ஒரு 100 பரோட்டா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கும். அது 5 ml குடித்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால்
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போதகம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பாதி பாட்டில் குடிப்பாங்க போல இருக்குது. ஸோ கொடின் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் உண்டாக்குது. கொடின் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கை நடுக்கும், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து காக்கா வலிப்பு இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொடின் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது சாதாரண சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. அதோட முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார்மகாலஜி புக்ஸில் என்ன போட்டுருப்பாங்கன்னா கொடின் இஸ் அடிக்டிவ்னு போட்டிருப்பான். புரியுதா நான் சொல்கிறது? அதாவது நீ இதுக்கு அடிமையாயிடுவடா அப்படின்ற மாதிரி தான் மெயின் வார்த்தை. அதுதான் ஒரு முக்கியமான சைடு எஃபெக்டாக போடும். ஸோ பிரெயின் உடனே 2-3 நாள் நீ கொடினுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா 4வது நாள் திருப்பி அந்த கொடின் எங்கடான்னு கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ திருப்பி எடுத்து குடிக்கிறது. அப்படி குடிக்கும் போது தேவையில்லாமல் உங்கள் நரம்பியல் மண்டலம் எல்லாமே பாதிக்கப்படுது. தேவையில்லாமல் அதர் உறுப்புகள் பாதிக்கப்படுது. கண் பார்வை பாதிக்கப்படுது. வயிறு போயிடுது. லிவர் கிட்னின்னு அடுத்தடுத்து பாதிப்பு. ஸோ அதனால் வந்துட்டு கொடினும் வந்துட்டு ரொம்ப நல்ல மருந்து. ஆனால் அது வந்து யார் கையில் இருக்குது அந்த வெப்பன் அப்படின்றது தான் மேட்ரு. அது யார் கையில் இருக்கணுமோ டாக்டர்ஸ் கையில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு மக்கள் கையிலன்றது டாக்டர் சொல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் சொல்லாமல் யாரும் எடுக்கக்கூடாது. ஆமாம் சார். இப்போ வந்து ஆக்சஸ் அந்த ஃபேக் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்படுறோன்றப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ வந்து நான் பர்சனலாக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ட்ரமடால் ட்ரக்குக்காக ஒரு ஸ்கூல் பையன் வந்து என்கிட்ட கெஞ்சினதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ரொம்ப கேஷுவலாக வந்து கேட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சோன்னா அதை வந்து கெஞ்சி கேட்குற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்னொன்று ஒரு நார்மல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எழுதிட்டு வந்து கொடுக்குறது. ஸோ இது இல்லாமல் வேறு எப்படியாச்சும் ஃபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஃபேக் வந்து கண்டிப்பாக நிறைய பண்ணலாம் சார். இப்போ இருக்கிற டிஜிட்டல் எராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லெட்டர் ஹெட் இருந்தால் போதும். புரியுதுங்களா? அந்த லெட்டர் ஹெட் அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல அப்படியே ஸ்கேன் பண்ணி அது கீழே நம்ம எழுதுறதுல என்ன ஆக போகுது? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னோட லெட்டர் ஹெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சபரி லங்கேர் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம லெட்டர் ஹெட்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த லெட்டர் ஹெட்டை மட்டும் வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட இருக்குது. கீழே நான் வேறு மருந்து எழுதியிருக்கேன். இப்போ ஸ்கேன் சென்டரில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பேப்பர் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளோட அந்த மேல் பகுதி ஃபுல்லாக வந்துட போகுது. ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் கீழே வந்து அந்த ஒயிட் பேப்பரில் வந்து ஒட்டிக்க போகிறான். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எழுதிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சைனை போடலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து யார்கிட்ட வேணால் வந்துட்டு இட் கேன் ஹேண்டில். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபார்மசியில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அறிவாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மருந்து வாங்கினா அவன் உஷாராக ஒரு மாத்திரையோ இல்லை 2 மாத்திரையோ வாங்கிட்டு போக மாட்டான். ஆனால் டாக்டர் அந்த மாதிரி மருந்துங்க ஒரு பாட்டில் இப்போ கொடின் நான் எழுதியிருக்கேன்னா ஒரு பாட்டில் தான் எழுதியிருப்பேன். புரியுதா? வந்து 100 பாட்டில் கொடின் அப்படின்னு எழுத மாட்டேன். ஓகேங்களா? ஆனால் இங்கே வாங்குறவனுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஆனால் வாங்குறவன் என்ன பண்ணுவோம், வாங்குறதா வாங்குறோம் நிறைய வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆனால் அந்த டாக்டர் எழுதியிருக்காரு ஒரு 10 பாட்டில் கொடுத்துருங்கன்னு போது அவங்க யோசிக்கணும். எப்படி 10 பாட்டில் சார் எழுதியிருக்காரு அப்படிங்கிற எழுதியிருந்தா கூட 10 பாட்டில் சார் எப்படி எழுதியிருக்காரு, நாங்கள் அந்த டாக்டருக்கு வந்து ஒரு வாட்டி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஸ் செக் போட்டோம்னா அங்கே பயப்படுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்டருக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் டாக்டர். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பைத்தியம் மாதிரி இருக்காங்களே, இந்த சிசோஃப்ரினியா, டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரி இந்த பைத்திய மெடிசின்ஸ் எல்லாமே அந்த பைத்தியம் மாதிரி இருக்கிறவங்க மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது மக்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். மனநல மெடிசின்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மனநல மெடிசின்ஸ் ஃபுல்லாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம எழுதுறேன்னு வச்சுக்கோங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்காரன் யோசிக்கணும், இவர் ஒரு நுரையீரல் டாக்டர், இவர் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மாத்திரைங்க தூக்க வர மாத்திரைலாம் உட்காந்துக்கிட்டு அதுவும் லைனாக எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அங்கே ஒரு டவுட் வரணும். அப்போ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உண்மைதானா, நிஜமாலே வந்துட்டு இவர் தான் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தே கேன் ஆஸ்க் ஓவர். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டருக்கும் ஒரு ஃபார்மசிக்கு நடுவில் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியா பொறுத்த வரைக்கும் சரி, மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எல்லாரும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் மருந்துகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சில ஆப் பேர் சொல்ல வேணாம் நினைக்கிறேன், தனியார் ஆப்புகளே வந்துருச்சு. அந்த ஆப்பில் வந்து நீ வந்து நான் சொல்கிறேன், நீ ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீ வந்து அப்லோட் பண்ணு, வித்தின் 30 மினிட்ஸ் மருந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மெடிசின்ஸும் ஆப்பாக மாறிடுச்சு. அப்படின்னும் போது இப்போ ஈஸியாக இந்த மாதிரி ஃபேக் ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் தான் கொடுத்தாருன்னு அப்லோட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு யார் கிராஸ் செக் பண்ண பெரிய அளவில் கண்டிப்பாக அவங்க இல்லை. சரி, ஏதோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, சைன் சீல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைன் சீல் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஃபேக் சர்டிஃபிகேட்டே ரெடி பண்ணுறாங்க, ஃபேக் பாஸ்போர்ட்டே ரெடி பண்ணுறாங்கன்னும் போது இதெல்லாம் வந்து ஒன்றும் மேட்டரே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி திங். அப்படின்னும் போது ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஈஸியாக வந்துட்டு ஃப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளோட இதுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்மசி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்கணும். இந்த ஆன்லைன் ஆப்ஸ் வச்சுருக்கவங்களும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்ற மாதிரி பார்க்கணும். டாக்டர்ஸ் தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஸோ இவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு ஃபோர்ஜரி பண்ணாதான் உண்டு அப்படின்றதான் நம்ம பார்வையாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் வந்து இன்ஜெக்ஷன் போதை இன்ஜெக்ஷன் போட்டு அவனை கை எடுக்கிற நிலைமை வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த நைட்ராவிட் டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக்கிட்டு ஸ்டெரின் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஐவியில் ஏற்றிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு போதையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இது ரொம்ப டேஞ்சர் சார். இன்ஜெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டேட்டா பார்க்கணும்.
எத்தனை பேருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வந்திருக்குன்னு பார்க்கணும், எத்தனை பேர் எய்ட்ஸில் சொறி பிடிச்சி இறந்துருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த இளம் தலைமுறைகள் இந்த போதை கலாச்சாரத்தை நோக்கி போகக்கூடாது அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் புரிகிற மொழியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்கிறது? அப்படியே ஹைஃபையாக ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஆனால் இப்போ அது தேவையில்லை. இப்போ வந்து மக்களுக்கு போய் கருத்து சேரணும். ஓகேங்களா? சின்ன சின்ன பசங்க தான் சார் இதில் மாட்டிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்குன்னு ஒரு குரூப் தலைவர் இருப்பார், இல்லைனா இன்னொரு ஒரு அண்ணா ஒருத்தர் இருப்பான், இல்லை ஒரு அங்கிள் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு என்ன நோய் இருக்குன்னு என்ன தெரியும்? ஸோ இந்த நீடில் இன்ஜெக்ஷன் போது நிறைய டைம் காமன் ஷேரிங் பண்ணுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் எடுத்து குத்திட்டு அடுத்து இன்னொருத்தர் எடுத்து குத்திக்கிட்டு இன்னொருத்தர் எடுத்து குத்திக்கிட்டு. அதனால தானே சார் நம்ம சலூன் கடையிலலாம் அந்த காலத்தில் பாருங்கள் ஒரே பிளேடில் எடுத்தாங்க. இப்போ ஒருத்தவங்ககிட்டே பிளேட் மாற்றும். ஏன்னா வந்து காமன் ஷேரிங் நீடில் ஆகக்கூடாது பிளட். ஸோ இந்த பிளட் பார்ன் டிசீசஸ் லைக் ஹெச்ஐவி, எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பின்றது வந்துட்டு ஈஸியாக பரவுதுன்றதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களே, இவங்க பெரிய டாக்டர்ஸாக என்ன, இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஏதாவது எங்கே எடுத்திருக்காங்க, எங்கே குத்துறோன்னே தெரியாது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன ஆர்ட்ரி வருது, என்ன வெயின் வருது, என்ன நரம்பு வருது, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பேர் தெரியாது. புரியுதா? இப்போ இந்த ஆர்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு நரம்பு போதே அந்த இன்ஜெக்ஷன் குத்தும் போது இந்த ஆர்ட்ரியில் குத்தாமல் நரம்பில் குத்திட்டானா அதுக்கப்புறம் இந்த கை நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி நிலைமை தானே வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் காமரா வந்து எந்த அளவுக்கு ஸ்டெரைலாக யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சிருப்பான், அதை எடுத்து இன்னொரு யூஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கிருமிங்க ரெடியாக இருக்காங்க, பாக்டீரியா இருந்து வைரஸ்லேருந்து. அதை டேரெக்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டேரெக்டாக ஐவியில் போகும்போது உடனே இன்ஃபெக்ஷன் ஆகும், செப்டிக் ஆகும். அப்போ இன்ஃபெக்ஷன் உடம்பு போல படும்போது பார்த்தீங்கன்னா செப்சிஸ்ன்ற கண்டிஷனில் போயிட்டு சீல் பிடிச்சி இறக்குறாங்க. அப்படின்னும் போது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்கிற ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெயினில் செலுத்தும் போது உடனே போயிட்டு ஹார்ட்டில் அட்டாக்ஸோ இல்லைனா லங்கில் அட்டாக்ஸோ இந்த மாதிரில பிரெயினில் ஸ்ட்ரோக்கோ பக்கவாதம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த ஐவி இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது. நானே முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையானது அட்மிஷன் போடுற பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த இந்த ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பேசிக் ஆன்டிபயோட்டிக்கோ பேரஸ்டமாலோ இவ்வளோ தான். புரியுதா நான் சொல்கிறது? அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபியில் வரும்போது ஐவியில் போடு அப்படின்ற ப்ராக்டிஸே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்ஸ். புரியுதா நான் சொல்கிறது? முடிஞ்ச அளவுக்கு கேப்சூல்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சிரப், அந்த ஃபார்முலேஷன். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு டாப்பிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் கண் ப்ராப்ளம்னா கண் டாக்டர் வந்து ஐ ட்ராப்ஸ் கொடுக்குறாரு, மூக்கு ப்ராப்ளம்னா மூக்கு ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க, லங்ஸ் ப்ராப்ளம்னா இன்ஹேலர்ஸ் இருக்குது, காது ப்ராப்ளம்னா காது ட்ராப்ஸ் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம்னா க்ரீம் இருக்குது. இந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர டேப்லெட்ஸ் கொடுக்குறோமே தவிர இன்ஜெக்ஷன்ஸை வந்து பெரும்பாலானவங்க டாக்டர்ஸை குறைக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து வன்மையாக நம்ம வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும், கண்டிக்கணும். கண்டிப்பாக சார். இப்போது இவ்வளோ விஷயம் வந்து சொன்னீங்க. அந்த ஃபேக் பண்ணுறதா இருக்கட்டும், டேப்லெட்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரக்ஸை பார்த்து எழுதுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்லேயும் சரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஈஸி ஆக்சஸாக இருக்குன்றப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன விஷயம் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக சார். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்கணும் சார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்போட அந்த இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிவ்யூவிங் ஆஃப் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இங்கே வந்து எத்தனை லட்சக்கணக்கான டாக்டர் வந்து இந்தியா இதுலேயே இருப்பாங்க, தமிழகத்திலேயே இருப்பாங்க. ஓகேங்களா? சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1,00,000 டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கலாம். ஏன்னா வேறு துறையில் எம்பிபிஎஸ்லேருந்து எம்டிலேருந்து டிஎம்லேருந்து குழந்தை டாக்டரில் நிறைய. அப்போ இத்தனை டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃப்ளோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கணும். ஸோ அவங்க வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை வந்து செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை செக் பண்ணுற மாதிரி அதிரடியாக இந்த ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் மாதிரி கமிட்டி வந்து இருக்கணும். இப்போ எப்படி ஃபுட்டுக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃப்ளோட்டிங்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்துட்டு எவ்வளோ ட்ரக்ஸ் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு தெரியும். இப்போ மானிட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இந்த எப்படி இது இயங்குதுன்னா ஒரு ஸ்டாக்கிஸ்ட் இருப்பார், அவருக்கு சப்ஸ்டாக்கிஸ்ட் இருப்பார். சப்ஸ்டாக்கிஸ்ட் கிட்டேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிங் வந்து மருந்து எடுக்குது. ஓகேங்களா? அந்த பெரிய பெரிய ஜாம்பவான் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் டேரெக்டாக ஸ்டாக்கிஸ்ட் கிட்டே ஸ்டாக் எடுக்கிறாங்க. அப்போது எந்த இடத்துக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ட்ரக்ஸ்லாம் சேல்ஸ் ஆகுதுன்ற மாதிரி அதை பிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த போதைப் பொருட்களும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மருந்தை தான் இவங்க மெயினாக வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 மருந்து எந்த சப்ஸ்டாக்கிஸ்ட் கிட்டேருந்து அதிகமாக போகுது, இந்த 10 மெடிசன் வந்து எந்த ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட அதிகமாக போகுது, இந்த 10 மெடிசன் எந்த ஹாஸ்பிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படின்னும் போது அந்த ஹாஸ்பிட்டலை நம்ம ஐசோலேட் பண்ணி அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மருந்து இவ்வளோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம். அதே மாதிரி இந்த சப்ஸ்டாக்கிஸ்ட் வந்து சப்ஸ்டாக்கிஸ்ட் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாரு, ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த சப்ஸ்டாக்கிஸ்ட் வந்து இவ்வளவு கொடின் சிறப்பை நீ விற்றுருக்க, எந்த டாக்டருக்கு வித்த, இல்லைனா எந்த ஃபார்மசி ஆள் வந்து உங்ககிட்ட எடுத்துருக்கு, அவ்வளோதான். இல்லை சார் இப்போ சொல்லி வந்த கேகே நகரில் இந்த ஃபார்மசி தான் சார் எங்கே எடுத்திருக்கு, வேலைச்சேரில் இந்த ஃபார்மசி தான் சார் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது டேரெக்டாக அந்த ஃபார்மசிக்கு போங்க.
ஃபார்மசிக்கு போயிட்டு ஏன்பா ஒரு மாசத்துல உனக்கு வந்து 1000 கொடின் பாட்டில் நீ வந்து இந்த சப்ஸ்டாக்கிஸ் கிட்ட இருந்து எடுத்திருக்க, 1000 கொடின் பாட்டிலோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவை எங்கே வந்தது காமி அப்படின்னு கேளுங்க. அப்போ ஃபார்மசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு வழி இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, இன்ச்சா லாக் வைக்கணும். புரியுதா நான் சொல்றது? எல்லா சைடுமே லாக் வைக்கணும். ஸோ ஸ்டாக்கிஸ்ட் லெவலில் லாக், சப்ஸ்டாக்கிஸ்ட் லெவலில் லாக், அதுக்கப்புறம் ஃபார்மசி லெவலில் லாக், அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ளோட்டிங்கில் லாக். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு செக். இதை நினச்சா வந்து அரசு வந்துட்டு 1 நாளில் 2 நாளில் இந்த டேட்டாலாம் எடுத்துட முடியும். புரியுதா நான் சொல்றது? ஆனால் அதுக்கான முயற்சி இல்லை. ஓகேங்களா? அதுக்கான பார்வை, தெளிவு இதெல்லாம் வேணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த யோசிச்சு இந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி அறியிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா ஒரு செகண்டில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கிஸ் சப்ஸ்டாக்கிஸ்ட் இந்த 10 ட்ரக் எந்த ஸ்டாக்கிஸ்ட் அதிகமாக போகுது, எந்த சப்ஸ்டாக்கிஸ்ட் அதிகமாக போகுது, எந்த மெடிக்கல் ஷாப் அதிகமாக விற்பனை பண்ணுது, எந்த டாக்டர் அதிகமாக எழுதுறாரு லெவலுக்கு எல்லா டேட்டாவும் கிடைச்சிடும். அப்போ அந்த டேட்டா வச்சுட்டு இந்த டாக்டரை தப்பு பண்ணலாம் பணத்துக்காக. ஓகேங்களா? டாக்டர் டிஃபெண்ட் பண்ணணும்னு கிடையாது. அப்போ இந்த டாக்டர் அதிகமாக என்னப்பா அந்த வர பசங்களுக்குலாம் நீ வந்து 500 1000 வாங்கிக்கிட்டு இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாமேன்ட்டு அந்த டாக்டர் பிடிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? என்ன ஃபார்மசி ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீ பண்ணு கொடின் சிரப் கொடுத்துட்டு இருக்க, அந்த ஃபார்மசியை சீல் பண்ணலாம். அந்த சப்ஸ்டாக்கிஸ்ட் வந்து எதுக்கு போய் எவ்வளோ சிரப் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா லெவல்லையும் இந்த மேலேருந்து தொடக்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்மளோட பார்வையாக. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி பேசினா மட்டும் அதெல்லாம் வந்து சரியாக நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு டாபிக், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்கில் வந்து இப்போ சமூகத்துக்காக அக்கறைக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி.